கௌச நாயகத்துடைய அந்த நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் போல இந்த ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. நாம் எல்லாம் பாக்கியசாலிகள். அவுலியாக்களை நினைவு கூற வேண்டுமா, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள். குர்ஆனை திறந்து பாருங்கள். 90 இடங்களில் அல்லாஹ் இறை நேசர்களை பற்றி பேசுகின்றார். ஒரு இடம் கிடையாது. அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லிவிட்டாலே நாம் அவர்கள் நினைவு கூற வேண்டும். 90 இடங்களில் அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அவுலியா உல்லா என்று வார்த்தை வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்களுடைய பெயர்கள் பலதரப்பட்டு இருக்கிறது. முத்தகீன் என்று சொன்னாலும் இறைநேசர்கள் தான், முஹ்சினீன்கள் என்று சொன்னாலும் இறைநேசர்கள் தான், முக்லிசீன் என்று சொன்னாலும் இறைநேசர்கள் தான், ரிஜாலுல்லா என்று சொன்னாலும் இறைநேசர்கள் தான், ஒலியுல்லா என்று சொன்னாலும் இறைநேசர்கள் தான். குர்ஆனிலே அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பட்டங்கள் இருக்கிறது, ஏராளமாக இருக்கிறது. குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் சில அடியார்களை பற்றி பேசுகிறான். இபாதுல்லா என்று சொல்லுகின்றான், அல் அப்ரார் என்று சொல்லுகின்றான், அல் அக்யார் என்று சொல்லுகின்றான். இவர்களெல்லாம் யார்? கௌசுல் ஆலம் என்ற பெயர் சொல்லப்படாமல் குர்ஆனில் வருகின்ற வார்த்தை, அவ்வளவுதான். எங்கேயாவது அப்ரார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் பிராக்கெட்டில் எழுது கொள்ளுங்கள் கௌசுல் ஆலம். எங்கேயாவது குர்ஆனில் இபாதுல்லா என்று இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பிராக்கெட்டிலே எழுது கொள்ளுங்கள் காஜா முஹீதுல் கிஷ்னி. நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. 90 இடங்களிலும் முஹ்சினீன் என்று அல்லாஹ் பேசுகின்றார். சொர்க்கத்தில் யார் போவார்கள்? நல்லடியார்கள் தான் போவார்கள். பெருமானார் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத இல்லா ஸஈத். யார் அந்த ஸஈத்? யார் அந்த அத்கியா? யார் அந்த அதுகியா? இதுதான் இறை நேசர்களுடைய மாற்று பெயர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே